சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் வச்சு நடந்திருந்தா கூட சரி ரைட்டு ஓகேங்களா. தலைமைச் செயலகம் முன்னாடிங்க செக்ரட்டரிங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காவல்துறைக்கு அதிகாரிகளுக்கும் தலைமையிடமாக கொண்ட டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி வச்சு இந்த சம்பவம் நடந்திருக்கு. இத கூட உங்களால காவல்துறை நின்னு வேடிக்கை தானே பார்த்துச்சு. அந்த வீடியோல பார்த்தீங்களா? ஆமா. அதுதான் இப்ப எல்லாரும் அப்ப விமர்சிக்கிறது இது என்னன்னா திட்டமிட்டது தானே? ஆமா. அததான் எல்லாரும் என்ன விமர்சிக்கிறாங்கன்னா, இப்போ ஆம்ஸ்ட்ராங்காவது திடீர்னு வந்து தாக்குதல் நடத்துறாங்க. அந்த இடத்துல ஊடகமோ, காவல்துறையோ இல்ல. ஆனா இங்க காவல்துறை அதிகாரிகள் அந்த சீருடையோட நிக்கிறாங்க. அத்தனை ஊடகவியலாளர்கள் கேமராவை பதிவு செய்றாங்க. இப்ப இவ்ளோ இருந்தும் ஒருத்தரு 4 பேர் 5 பேர் ஒருத்தர் தாக்குறாங்க. அதுதான் மிகப்பெரிய அளவுல பொதுமக்கள்கிட்ட ஒரு அச்சத்தை உருவாக்கியிருக்குது. என்ன இது? ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கே இந்த அளவு இருக்கு அப்படின்னு சொன்னால், இப்ப சாதாரண உங்களைப் போல என்னைப் போல நாம இந்த மாதிரி ஊடகத்துல உட்கார்ந்து விவாதிக்கிறவர்களுக்கெல்லாம் அல்லது பொதுமக்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு இருக்கும்? எந்த பாதுகாப்புமே கிடையாது. இப்ப நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோமே, இதே இப்ப நம்ம வெளிய போனாலும் வி விடுதலை சிறுத்தை சிறுத்தை கட்சியுடைய சகோதரர்கள் நம்மள தாக்கத்தான் செய்வாங்க. ஆனா அடுத்த சமுதாயத்துக்காரங்க திட்டம் பொழுதோ, அடுத்த சமுதாயத்துக்கு அடுத்த கட்சியினர் வந்து திட்டம் பொழுதோ, இவங்களுக்கு வந்து காது கேட்காது, கண்ணு தெரியாது. புரியுதுங்களா? ஒரே இனத்துல இருக்கவங்க மட்டும் பேசினா மட்டும் தான் இவங்களுக்கு ரோசம் பொத்துட்டு வந்துரும். கோவம் பொத்துட்டு வந்துரும்.